சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. நான் உங்க எம்ஆர்சி பேசுறேன். இன்னைக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பத்தி பார்க்கலாம். பஞ்சபட்சி சாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய நட்சத்திரங்கள் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு எந்த பட்சி வருது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கணும், நட்சத்திரத்துக்கு உரிய பட்சி என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். இது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவதா தெரிஞ்சிக்க வேண்டியது தன்னுடைய பட்சி என்னைக்கு அதிகார பட்சியா வருது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, தன்னுடைய பட்சி என்னைக்கு படுபட்சி, அதாவது பட்சி இறந்த நாள்னு சொல்லுவாங்க, வலு இழந்த நாள். அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எந்த கிழமையில எந்த பட்சி வலு இழந்திருக்கு, நம்மளுடைய பட்சி என்னைக்கு வலு இழந்திருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வளர்பிறையா தேய்பிறையான்றது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நட்சத்திரங்களுடைய பட்சி மாறாது. வளர்பிறைக்கு ஒரு மாதிரி தேய்பிறைக்கு ஒரு மாதிரியும் பிறந்தவங்களுக்கு மாறாது, சேமாக தான் இருக்கும். ஆனால் வரிசை முறைகள், அதனுடைய ஆட்சி முறைகள், அதனுடைய செயல்பாடுகள் மாறும். அப்போ வளர்பிறையா தேய்பிறையா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வளர்பிறையில் சில கிழமைகளில் சில பட்சி படுபட்சியாக வரும், சில நாள் அதிகார பட்சியாக வரும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். மூணாவதாக தன்னுடைய பட்சி படுபட்சி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நாலாவதாக தனிய நாள்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். தனிய நாள் அப்படின்னா பட்சி வேலை செய்யாத நாள்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் 2 நாள் பட்சி வேலை செய்யாது. அது பேர் தனிய நாள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாளை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் மாதத்தில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தன்னுடைய பட்சி அதிகாரமாக இருந்து அந்த நாள் நம்முடைய பட்சி அரசு தொழிலோ ஊன் தொழிலோ செய்யும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா அது முழுமையான வெற்றியை அடையும் அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி படுபட்சினாலும் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த நாள் நமக்கு இறந்த நாள், வலு இழந்த நாள். அந்த நாள் நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்போ அந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தனிய நாள் சுத்தமாக பண்ணவே கூடாது. தனிய நாளும் இருந்து அந்த நாள் படுபட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். நம்மளுடைய செயல்களில் மிகப்பெரிய தொய்வையும் தோல்வியும் ஏற்படுத்திடும். அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் யமகண்டம், ராகு காலம் அந்த மாதிரி இல்லாமலும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தன்னுடைய பட்சி அதிகாரமாக இருந்து அரசோ இல்லை ஊன் தொழிலோ செய்யும் பொழுது அந்த நேரத்தில் கௌரி நல்ல நேரம் நல்லா இருந்து ஓரைகள் இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லாக நம்மளுடைய செயல்பாடுகள் வெற்றி அடையும். அப்படின்னு தான் பஞ்சபட்சியில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது, எப்படி பயன்படுத்தும் இருக்குது. இதில் நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி திதிகளை வச்சியும் பஞ்சபட்சி சொல்லலாம். திதிகளை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அஷ்டமி நவமியெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. பஞ்சபட்சி அன்னைக்கு வலுவாக இருந்து அந்த நாள் தனிய நாள் இல்லாமல் படுபட்சி நாளும் இல்லாமல் தன் பட்சி அதிகாரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளில் நம்மளுடைய வேலைகள் செய்யும் பொழுது 100% வெற்றி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் மேலும் நிறைய பேசுவோம். தனி நாளை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.